வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி ஸ்டடி பண்ணலாம், எந்தெந்த டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஒரு 3 ஏஜில் ஒரு பையன் இருக்கிறான். ஸோ நான் என்ன மாதிரி நீங்களும் குழந்தைய வச்சுட்டு படிக்க முடியாமல் டைம் கரெக்டாக தெரியலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எந்திக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் எந்திப்பேன். ஸோ 7 o'clockலேருந்து 9:30க்குள்ளே மேக்ஸிமம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் இதெல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். குழந்தைய எந்திக்க விட்டுட்டு ஸோ அவனை குளிக்க வச்சு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். 9:30 கிட்ட போயிடுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 9:30 to 10 o'clock இந்த டைமுக்குள்ளே தான் கடன்னு வேகமாக இது பண்ணுவேன். ஸோ நான் குளிக்கிறது, அதுக்கப்புறம் வீடு கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல் இருந்துச்சுன்னா கடன்னு வீடை தூத்துட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு கரெக்டாக உட்காந்துருவேன். 10 to 12:30க்குள்ளே ஸ்டடி பண்ணுவேன். இதில் டைம் கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆகவும் செய்யும். ஏன் அப்படின்னா இதில் நான் அப்பப்போ மொபைலில் கொஞ்சம் பார்க்குறது, ஏன்னா நம்ம கை தான் சும்மா இருக்காது. ஸோ அப்பப்போ மொபைலை பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதில் கொஞ்சம் டைம் போகும். ஸோ 10 to 12:30 ஸ்டடி டைம். நெக்ஸ்ட் 12:30 to 1:30க்குள்ளே பேபி ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அவங்கள தூங்க வைக்கணும். இல்லை 1:30 கிட்ட ஆயிரும். 1:30 to 3:30 கிட்ட அந்த டைமில் ஸ்டடி பண்ணுறது ஒரு 2 hours அல்லது 1 hours இது மாதிரி எப்படினாலும் கிடைக்கணும். சில டைம் அவன் எந்திக்கிறத பொறுத்து இருக்கும். ஸோ இது நம்ம ஸ்டடி பண்ணிக்கிறேன். 3:30 ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். 3:30 to 4:30க்குள்ளே இந்த டைமில் எல்லா ஒர்க்கும் கடகடான்னு முடியும். சில டைம்ஸ் 5 o'clock கூட ஆகும் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது. நான் ஈவினிங் தான் ட்ரெஸ் வாஷ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா குழந்தை மதியம் தான் வருவான். அப்புறம் அவன் தூங்க வைக்கிறது, இந்த மாதிரி படிக்கிறது இதெல்லாமே இருக்குன்னா நான் என்னோடய டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி ட்ரெஸ் வாஷ் நம்ம ஈவினிங் பண்ணிவிட்டேன். நீங்கள் இதை மார்னிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் வாஷ், அதுக்கப்புறம் ஹவுஸ் க்ளீனிங் மறுபடியும் பண்ணுவேன். வீடு அன்க்ளீனாக இருக்கும். ஸோ மறுபடியும் பண்ணுவேன். ஏன்னா இது ரோட்டு பக்கத்தில் அப்படிங்கிறனால நிறைய குப்பைகள் அதெல்லாமே வரும். ஸோ அதனால் ஹவுஸை க்ளீன் பண்ணுவேன். வெளியில் ஏதாவது க்ளீன் பண்ணால் க்ளீன் பண்ணுவேன். வெசல் வாஷ் பண்ணுறது எல்லாத்தையும் அதை வாஷ் பண்ணி முடிச்சிடுவேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4:30லேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் தூங்கி மிட் நைட்டில் எழுந்திருப்பேன். ஏதாவது ஒரு 2 hours இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டைம் ஃபுல்லாக அதாவது 4:30லேருந்து பேபி தூங்குறானா அந்த டைம் வரைக்கும் நான் ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் பேபி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் எனக்கு படிக்க டைம் கிடைக்காது. ஏன்னா அந்த டைமில் நான் படித்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஓகே. அதுக்கப்புறம் நைட்டு சப்போஸ் முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா ஒரு 2 hours. ஓகேங்களா. அது எந்த 2 hours கூட இருக்கலாம். திடீர்னு 2 மணிக்கு முழிப்பு வந்துச்சுன்னா 2 to 4, திடீர்னு 5 மணிக்கு முழிப்பு வந்துச்சுன்னா 5 to 7 இந்த மாதிரி டைம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இதுதான் என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் உங்களுக்கு எந்த டைம் மேனேஜ்மெண்ட் சூட்டபுளாக இருக்குமோ ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் முந்தின நாளே என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் போட்டு வச்சுருங்க. ஓகேங்களா. 1 வீக்குக்கு டேபிள் போடுங்க, இல்லைனா ஒரு நாளைக்கு டேபிள் போடுங்க. இது மாதிரி டேபிள் போட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதாவது டைமை நோட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த வாரத்துக்குள்ளே இத்தனை லெசன் முடிச்சிடணும்னு சொல்லி நிறைய லெசனை போட்டுறாதீங்க. கொஞ்சம் அளவை கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இப்போ இந்த 1 வீக்கில் நான் 6th standardல ஃபஸ்ட் டேர்மும் முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் போடுங்க. ஆனால் உங்களால் கண்டிப்பாக 3rd term வரைக்கும் முடிக்க முடியும். அதாவது பிளானிங்கை கொஞ்சம் கம்மியாக போடுங்க. அப்போ நீங்கள் சீக்கிரம் முடிச்சோடனே உங்களுக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் வரும். பரவாயில்லையே செம்மையாக முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்து 2nd term டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. பரவாயில்ல நான் வேகமாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கான ஷெடியூலை கொஞ்சம் கூட்டுவீங்க. ஸோ அப்போது வேகமாக படிக்க ஆரம்பிங்க. சீக்கிரமாகவும் உங்களால் முடிக்க முடியும். ஓகேங்களா. இதுதான் என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அல்லது கமெண்ட்ஸில் மட்டும் தெரிவிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.